ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். காலையிலே பாப்பா ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறமா, நான் என்னென்ன ரொட்டீன் வேலைகள்லாம் பார்ப்பேன்னு தான் இந்த விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வீக் டேஸ்ல காலையில ஒரு 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா இருக்கிற மாதிரி நிக்காது. அப்பப்போ வந்து டைம் என்னாச்சு பார்த்து பார்த்து அப்படியே ஒரு ஒரு வேலையா பண்ணிட்டு இருப்பேன். ஆனா பாப்பா 9 மணிக்கு ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறமா, அப்படியே உல்டாவா ஸ்லோ மோஷன்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப கொஞ்ச நாளாவே ரெகுலரா பசும்பால் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாக்கெட் பால் வாங்குறத ஸ்டாப் பண்ணியாச்சு. முன்னாடி அந்த அண்ணா காலையிலேயே எடுத்துட்டு வந்துருவாங்க. பாப்பா ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே அவளுக்கு பால் காய்ச்சி ஆத்தி குடுத்துருவேன். ஆனா, இப்போ 9 மணிலேருந்து 10 மணி அந்த டைம்க்கு தான் வராங்களா, அது காலையிலே குடுக்க முடியல. இப்போதைக்கு நான் பால் காய்ச்சி மட்டும் வச்சுருவேன். ஈவினிங் பாப்பா வந்ததுக்கு அப்புறமா லைட்டா சூடு பண்ணி 2 பேரும் வந்து குடிப்போம். இவ்வளோ நாள் பால் வாங்குனதுலயே பால் ஏடு 1 டப்பா அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நெய்யெல்லாம் ரெடி பண்ணணும். நான் எப்பவும் மதியம் போல தான் குழம்பெல்லாம் செய்வேன். ஆனா இன்னைக்கு அ காலையிலே ஃப்ரிட்ஜ் தொறந்து பார்த்தேன். தோசை மாவு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு தான் இருந்தது. அதனால சரி வேற என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பெருசா எதுவும் தோணுன மாரி இல்ல. அதனால சரி சாப்பாடு வச்சுட்டு குழம்பு இப்பவே செஞ்சுருவோம். அத வச்சுட்டா மதியத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு முள்ளங்கி, கத்திரிக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு மாரி வச்சுட்டேன். மதியம் சமைக்கிறத விட காலையிலே செஞ்சுட்டா ஏதோ டக்குன்னு வேலை முடிஞ்ச மாரி இருந்தது. நான் குழம்பு ஒரு சைட்ல, சாப்பாடு ஒரு சைட்ல வச்சுட்டேன். பொரியலுக்காக காயெல்லாம் கூட கட் பண்ணிட்டேன். ஆனா, என்கிட்ட 2 பர்னர் ஸ்டவ் தானே இருக்கு. இன்னொரு ஸ்டவ் இல்ல. 2ம் வேகிறதுக்கு டைம் ஆச்சு. அதனால அது மட்டும் வைக்காம கட் பண்ணது அப்படியே இருந்தது. அப்புறமா பால்கனியில வச்சிருக்கிற செடிக்கெல்லாமும் அப்படியே தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் அப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு. எப்பவும் மே, ஜூன்ல தான் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இந்த மாசம் என்னன்னு தெரியல. தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கு. மதியம் பாப்பாவோட ஸ்கூலுக்கு வேற போயிட்டு வரோமா, அந்த வெயில்ல அதுவே ரொம்ப டயர்டான மாரி இருக்கு. அதனால ரீசென்ட் டேஸ்ல ஒண்ணு காலையிலே வந்து கம்மங்கூழ், இல்ல அத விட்டா இளநீ, ஒரு நாள் வந்து கரும்புச்சாறு. இந்த மாரி மாறி மாறி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து காலையிலே குடிப்போம். அந்த 10 மணிக்கு குடிக்கிறப்ப அப்படியே நல்லா குளிர்ச்சியா இருக்கிற மாரி இருக்கும். இந்த கரும்பு ஜூஸ்ல கொஞ்சமா ஐஸ் போட்டு குடிச்சா அவ்வளோ நல்லாருக்கும். ஆனா டெய்லியும் ஐஸ் போட்டு குடிச்சா நல்லது இல்லன்னு ஐஸ் போட மாட்டேன். வாங்கிட்டு வந்ததும் முடிஞ்ச அளவுக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ள 2 பேரும் ஆளுக்கு பாதி குடிச்சு காலி பண்ணிருவோம். நான் எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் குடிக்கிறதுக்காக ஒரு கப்ல ஊத்தி குடுத்துட்டேன். அவங்க அப்பதான் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க நெறைய பேர் அடிக்கடி கமெண்ட்ஸ்ல கேட்கறது, உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்கக்கான்னு தான். ஐடி ஜாப். லாக்டவுனுக்கு அப்புறமா நாங்க எங்க ஊருக்கு வந்துட்டோம். வீட்ல இருந்தே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இடையில வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஊர்ல இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு, இப்போ ஓனா அவங்க வீட்ல இருந்தே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் 10:30 லாகின் பண்ணாங்கன்னா, வேலையெல்லாம் முடியறதுக்கு நைட் 8 மணி ஆயிரும். எப்பவும் சிஸ்டம் கிட்டயே தான் உட்காந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். இந்த சிஸ்டம் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்றாங்களோ இல்லையோ, முதல்ல சொல்றது என்னமோ கண்ணு டயர்டா இருக்குன்னு தான். ஆனா, ஐ மசாஜ் பண்றதுக்கு இப்படி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கான்னு எங்களுக்கே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அகரோ பிராண்ட்லேருந்து சுப்ரீம் ஐ மசாஜர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமா? இவ்ளோ ரிலாக்ஸ்டான ஃபீல் குடுக்குமான்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா, யூஸ் பண்றப்போ அவ்ளோ நல்லா இருக்கு. இந்த மசாஜர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல மசாஜுக்கே மொத்தமா 5 மோட்ஸ் இருக்கு. Welcome. Your eye massager is ready. Soft mode, strong mode, relax mode, sleep mode, wake up mode, அடுத்து இதுல ஏர் கம்ப்ரஷன் ஆப்ஷன் 2 இருக்கு. soft pressure, strong pressure, இது ஹீட் செட்டிங்ஸ்க்கான பட்டன். நம்மளுக்கு ஏத்த மாரி ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். high heat, இது மியூசிக்கான ஆப்ஷன். இதுல இன்பில்ட் மியூசிக் இருக்கு. நம்மளுக்கு அது வேணாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இந்த மசாஜர் 180 டிகிரில ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழ இந்த இடத்துல சார்ஜ் பண்றதுக்கான போர்ட் இருக்கு. இது ரீசார்ஜபிள் தான். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படுறப்பலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஸ்ட்ராப் குடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெட் சைஸ்க்கு ஏத்த மாரி ஸ்ட்ராப் வச்சுட்டு, கரெக்ட்டா வந்து கண்ல மாட்டிட்டு, அப்புறமா நம்மளுக்கு என்ன மோட் வேணும், என்ன செட்டிங்ஸ்ல வச்சா நம்மளுக்கு இது நல்லா இருக்குன்ற மாரி நம்மளே வந்து வச்சுக்கலாம். maximum volume, இது யூஸ் பண்றதுனால ஐ ஸ்ட்ரெயின் ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். ஸ்ட்ரெஸ், ஹெட்டேக்கும் ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல 15 மினிட்ஸ்ல ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபங்ஷன் இருக்கு. அதுவாவே ஆஃப் ஆயிடும். இந்த ஐ மசாஜர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரிலாக்ஸ்டான ஃபீல் குடுக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இனி வீடெல்லாம் கூட்டிட்டு அப்புறமா மாப் போட்டு விடணும். அதுக்கு முன்னாடி
சம்மந்தமே இல்லாம பொருள் எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கும். காலையில அந்த கிளம்புற அவசரத்துல நானே அங்கங்க வந்து போடுவேன். தலையிழுத்தா சீப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருவேன். இந்த மாரி பாப்பாவும் அவளோட நோட் புக்கு அங்கங்க போட்டிருப்பா. எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு, அப்புறமா தான் வீடு கூட்டுவேன். இந்த திவான் செட்ல உட்கார்றதுக்கு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். 2 குஷன் எடுத்து முதுகுக்கு பின்னாடி வச்சு சாஞ்சு உட்கார்ந்தோம்னா, அப்படியே சுகமா இருக்கும். ஆனா நம்ம உட்கார்ந்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா, இதுல நார்மல் பெட்ஷீட் தானே விரிச்சிருக்கேன். அது உடனே வந்து கலஞ்சிரும். தூரமா இருந்து பார்க்குறப்போ, அது ஏதோ ரொம்ப நாள் விரிக்காம போட்டுருக்கிற மாரி தான் தெரியும். இப்போலாம் எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இனிமேல் அதுதான் இந்த திவான் செட்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அது வாங்குனா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா ஒரு நாளைக்கு 4, 5 வாட்டி இந்த பெட்ஷீட் வந்து கவர் சரி பண்ற மாரி இருக்கு. எனக்கு பிடிக்காத வேலையா மாறிட்டே வருது வர வர. இந்த ஷெல்ஃப்ல தான் பாப்பாவோட பொம்மை, என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அவளோட டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாமே வச்சிருப்பேன். இது வந்து டெய்லி லைட்டா இந்த ஷெல்ஃப் கிளீன் பண்ணா கொஞ்சம் எப்பவுமே பார்க்கறக்கு நீட்டா இருக்கும். அ டிவி யூனிட்க்கு கீழ இருக்கிற ட்ராயர்ல தான் பாப்பாவோட புக் எல்லாம் வச்சிருப்பேன். அவளுக்கு தோன்றப்பலாம் வந்து இத எடுத்து எழுதுறது, கலர் பண்றது. கலர் பென்சில் எல்லாம் இங்க இருக்காது. ஆனா புக் எல்லாமே இங்க இருக்கும். அப்பப்போ வந்து ஏதாவது எடுத்து பண்ணிட்டு இருப்பா. இந்த டிவி யூனிட் 3 நாளைக்கு ஒரு வாட்டி துடைக்கலன்னா, அவ்ளோ தூசி சேர்ந்து போயிருக்கும். கை மேல வச்சாலே போதும், இருக்கிற தூசி எல்லாம் அப்படியே நம்ம கையில வந்து புடிச்சுக்கும். அந்த அளவுக்கு தூசி சேரும். ஏன்னா, ஹால்ல இருக்கிற ஜன்னல் மோஸ்ட்லி அது தொறந்தே தான் வச்சிருப்பேன். ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். ஆனா, அது வந்து தொறந்தே தான் இருக்கும். அதனால தூசி நெறையா சேருதோ என்னமோ! இது வுட்டன் டேபிள் தான். ஆனா, நான் அவ்வளவா தண்ணி வச்சு இது கிளீன் பண்ண மாட்டேன். டைனிங் டேபிள் எல்லாம் தண்ணி போட்டு கிளீன் பண்ணுவேன். இது எப்பவுமே வந்து ட்ரை கிளாத் வச்சு தான் தொடச்சு எடுக்கிறேன். அ வாரத்துல 2 நாள் பெட்டுக்கு வேக்யூம் போடுவேன். அன்னைக்கு மட்டும் வேற நாசில் போட்டு இதில இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா உறிஞ்சிரும். அது கார்னர்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா போயிடும். கிளாத் வச்சு துடைக்கிறப்போ அந்த அளவுக்கு கார்னர்ல இருக்கிறது போகாது. ஒரு 2 நாள் இந்த மாரி பண்ணா 2 நாள் வேக்யூம் போட்டு கிளீன் பண்ணுவேன். நேத்து நைட்டு பாப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து புக்ல கலர் பண்ணிட்டு இருந்தா. அப்போ எடுத்தது தான் அந்த பர்ஸு எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டிருந்தா. எல்லா புக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு, அப்படியே வந்து உள்ள வச்சு விட்டுருவேன். அவளுக்கு அப்பப்போ சின்ன சின்னதா ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்கெல்லாம் வாங்குவோம். டாய்ஸ் விளையாடுறத விட இந்த புக்ல கலர் பண்றதுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஜாலியா பண்ணிட்டுருப்பா. அதுவும் ஸ்கெட்ச வச்சுலாம் கலர் பண்றதில்ல. நேரா வாட்டர் கலர் தான். பவுல்ல தண்ணி வேணும்னு கேட்டு வருவா. பிரஷ் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கலர் பண்றது, கொஞ்ச நேரம் தண்ணி சிந்தி விளையாடுறது. அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு தண்ணீல விளையாடுறதுன்னா சொல்லவா வேணும். நல்லா ஜாலியா டைம் பாஸ் ஆகும். ஹால்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா, அடுத்து பெட்ரூமு. நைட்டெல்லாம் ஏசி போட்டு தூங்குறதுனால, லைட்டா தான் ஜன்னல் தொறந்து வச்சிருப்போம். கொஞ்சம் காத்து வரணும்னு. அதனால ஒரு 10 மணி டூ 12 மணி, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஜன்னல்லாம் ஒரு சைடா நகட்டிட்டு, மஸ்கிட்டோ நெட் போட்டு விட்டுருவேன். அது வழியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ள வரும். மஸ்கிட்டோ நெட் போட்டுருக்கிறதுனால அந்த அளவுக்கு தூசி வராது. அப்புறமா டெய்லி யூஸ் பண்ற இந்த கம்ஃபர்டர் எல்லாம் எங்களோட மிஷின்ல போட முடியாது. அதுவும் இத கையில துவைச்சோம்னா கை உடைஞ்ச மாரி ஆயிரும். அடிக்கடி துவைக்க முடியாது. அதனால வாரத்துல ஒரு 3 நாள் நல்லா வந்து வெயில்ல போட்டு எடுத்துருவேன். ஒரு 11 மணிக்கு போட்டேன்னா, ஒரு 3 மணின்ற மாரி போய் எடுத்துட்டு வந்துருவேன். நல்லா சூடா இருக்கும். அவ்வளதான். ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. கடகடன்னு வீடு கூட்டி, மாப் போட்டு விட்டுட்டேன். இனி வந்து கிச்சன்ல பொடலங்கா கூட்டு செய்யலான்னு காலையிலேயே கட் பண்ணி வச்சது தான். அத சரி செஞ்சு முடிச்சிடலான்னு அதுக்காக வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். பொடலங்கா கூட்டு குக்கர்லயும் செய்யலாம், இல்லன்னா ஓப்பன் கடாயிலயும் செய்யலாம். கடாயில செய்றப்போ வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா டேஸ்ட் இனிமே நல்லாருக்கும். தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா கடுகு, கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். லைட்டா கலர் மாறுனதுக்கு அப்புறமா, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 2மே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்புனா ஊற வைக்க தேவையில்ல. நான் கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். அதனால அத ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் போல ஊற வச்ச கடலைப்பருப்பு, கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய் சேர்த்து, இது 2ம் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு, ஒரு 7 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்ல மூடி வச்சு வேக வச்சிடலாம்.
இந்த கூட்டுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சு சேர்த்தா சாப்பிடுறப்போ இனிமே நல்லாயிருக்கும். நான் 1 1/2 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட காரத்துக்கு போதுமான அளவுக்கு பச்சை மொளகா, 1 பல் பூண்டு, கொஞ்சமா ஜீரகம், தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். புடலங்காய் கொஞ்சம் சாஃப்ட்டா வெந்து வந்ததும், அதில இருக்கிற தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்ட சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே இறக்கிட்டா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடும். இன்னைக்கு காலையிலே குழம்பு செஞ்சுட்டேன்றதுனால என்னமோ, மதியம் பெருசா வேலையே இருந்த மாரி தெரியல. சமைச்சதும் கிச்சன் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாம் ஒரு வாட்டி ஈர துணி வச்சு அப்படியே தொடச்சு எடுத்துட்டேன். டெய்லியும் சோப் போட்டெல்லாம் கிளீன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் டீப் கிளீன் அன்னைக்கு. ஒண்ணு நான்வெஜ் செஞ்சதுக்கு அடுத்த நாளு, இல்லன்னா அந்த 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான். ஏன்னா டெய்லியும் துடைக்க தானே செய்றோம். இதுல அந்த அளவுக்கு ஒண்ணும் அழுக்கெல்லாம் இருக்காது. நார்மல் கிளாத்ல தொடச்சாலே நல்லா கிளீனா வந்துரும். ஒரு 12:15ன்றப்போ பாப்பாக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு, அப்படியே அவளோட ஸ்கூலுக்கு கெளம்பிட்டோம். நெறைய பேர் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தது, "அக்கா பாப்பாவோட ஸ்கூலுக்கு போறப்போ விளாக் போடுங்க. அங்க எப்படி சாப்பாடு ஊட்டி விடுவீங்கன்னு காமிங்கன்னு." அங்க நெறைய குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதனால அங்க விளாக் எல்லாம் ஷூட் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு வெளியில வந்து மரம் இருக்கும். அந்த நிழல்ல கீழ உட்காந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் ஊட்டி விடுவாங்க. நாங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரப்போ, கரெக்ட்டா என் ஹஸ்பண்டோட அண்ணாவும் இங்க வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு 19த் பர்த்டே. நைட்டு வீட்ல மாமா வீட்ல வச்சு சின்னதா கேக் கட்டிங் செலிப்ரேஷன் இருக்கும். பர்த்டேன்றதுனால காலையில கேசரி, அப்புறமா மதியம் அடை பாயாசம் செஞ்சிருந்தாங்களா, அதனால எங்களுக்கும் சூடா அடை பாயாசம், கேசரி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு அடை பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அடிக்கடி செஞ்சு குடுன்னு கேட்பாங்க. ஆனா, நாங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் அந்த அடை கிடைக்காது. ம். ஒரே ஒரு கடையில கிடைக்கும். அங்க வாங்கி செஞ்சா மட்டும் தான் கரெக்ட்டான அந்த டேஸ்ட்ல அது நல்லா வெந்து வரும். மத்த இடத்துலலாம் அடை கிடைக்கும். ஆனா, அதோட டேஸ்ட்டே செஞ்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அதனால அந்த கடைக்கு நாங்க என்னைக்கு போறோமோ, அப்ப வாங்குறது தான். ஆனா, நான் வீட்ல அடை பாயாசம் செஞ்சு ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. இனிமேலாவது அடிக்கடி செஞ்சு குடுமான்னு என் ஹஸ்பண்ட் கேட்டுருந்தாங்க. செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு 3 மணிக்கு மேல அப்படியே எங்க மாமா வீட்டுக்கு போறதுக்காக கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். ஓகே. பாப்பா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிர்லாம். அவ வந்ததும் அவள ரெடி பண்ணிட்டு, அப்படியே வீட்லருந்து வெளியில கிளம்புற மாரி இருக்கணும்னு யோசிச்சு, அவ வர்றதுக்கு முன்னாடியே நான் ரெடி ஆயிட்டேன். பாப்பாக்கு புதுசா வாங்கியிருந்த ஒரு செட் ட்ரெஸ் இருந்தது. எனக்கு அதே போட்டு விட்டுட்டேன். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டே அப்போ ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்தது. உண்மையா? அப்ப இதுவா? சரி, கையெழுத்து வீட்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு போறப்பவே அப்படியே ஒரு கேக் வாங்கிட்டு போயிடலான்னு தான் இருந்தோம். அதனால நேரா சரி பர்த்டே கேர்ளையும் கூட்டிட்டு போயிடலாம். அவளுக்கு புடிச்ச மாரி வாங்கிடலான்னு நேரா ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, பாப்பாவையும் கூட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து நேரா பேக்கரிக்கு போயிட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட்டே கேக் ஆர்டர் குடுக்கல. நாங்க இப்ப போயிட்டு தான் என்ன ஃப்ளேவர் எல்லாம் வேணும்னு சொன்னோம். அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ற டைம்க்குள்ள வாய் கம்முனே இருக்கல. இங்க ப்ரௌனி எல்லாம் இருந்தது. டோனட் பார்த்துட்டு பாப்பா அவளுக்கு டோனட்ஸ் வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. விட்ட மாரியும் இல்ல. கேக் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்கு. அதனால சரி ஆளுக்கு கொஞ்சம் வாங்கி சாப்பிடலான்னு சீஸ் கேக்கு, அப்புறமா ப்ரௌனி, லாவா கேக், பாப்பாக்கு மட்டும் டோனட்ஸ் வாங்கியிருந்தோம். எல்லாரும் ஷேர் பண்ணி அப்படியே பேசிட்டே கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து சாப்பிட்டோம். நான் முன்னாடியெல்லாம் அடிக்கடி வீட்ல சீஸ் கேக் செஞ்சிருக்கேன். ஆனா, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த குக்கிங் சேனல் வச்சிருந்தப்போ நெறைய ரெசிபி புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அது மறந்துறக்கூடாதுன்னு திருப்பி திருப்பியும் செய்வேன். இப்போ வந்து அந்த பழக்கமே இல்ல. டச் விட்டு போச்சு. குக்கிங் சேனல்ல வீடியோ போடுறத விட்டதுலருந்து புது புது ரெசிபி எல்லாம் ட்ரை பண்றதே இல்ல. எனக்கு கடையில சீஸ் கேக் வாங்கி சாப்பிடுறப்ப தான் தோணுச்சு, இதுக்கு நான் செய்றது இன்னுமே நல்லா இருக்குமே அப்டின்ட்டு. நான் டைரியில ரெசிபி நோட் பண்ணி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். நாங்க கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு 6 மணின்றப்ப போயிட்டோம். வீட்ல எல்லாரும் வந்ததுக்கப்புறமா நைட் ஒரு 7:30 மணிக்கு மேல கேக் எல்லாம் கட் பண்ணோம். பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பரா போச்சு. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.